சிங்கம் போல எப்போவுமே துணிச்சலாக இருக்கும் நம்மளுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்மம் ராசியோட குணங்கள், சிம்மராசி நண்பர்களுக்கு குடும்பம், உத்தியோகம், தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் எப்படி ஒரு கிரக நிலைகள் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட குணங்கள் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. உங்களோட ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜகுணங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசியில் பொறுத்த வரைக்குமே மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கும். இதில் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தையே அடையாளமாக கொண்டதுனால சிங்கம் போலவே இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்கள பார்த்திங்களா, சிம்ம ராசியில் பிறந்தவங்க பேச்சிலும் நடவடிக்கையிலுமே ஒரு வீரமும் கம்பீரமுமே இருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயங்களிலும் அதிகம் கோவப்படுவாங்க. இவங்களுக்கு முன்கோபம் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேணும் அப்படின்னு செயல்படுவாங்க. அதாவது எந்த விஷயத்துலையுமே கூட வேகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு யாரும் எதுவும் குறைகள் சொன்னாலுமே துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. மேலுமே இவங்க அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையுமே கொண்டிருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில் இருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் அன்பு, மரியாதையும் பணிவு போன்றவற்றில் பெரியவங்ககிட்ட நடந்து கொள்வாங்க. யார்கிட்டமே இவங்க கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களை செய்யவும் மக்கள் காத்து கொண்டிருக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய மாதம். சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கே சூரியன் வரக்கூடிய ஒரு மாதம் தான் ஆவணி மாதம். கார்காலம் சிம்ம மாதம் என்று ஆவணி மாதம் அளிக்கப்படும். ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு, 8ல் சனி, 11ல் குரு அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே சிம்ம ராசிக்காரர்களில் 24 வயதை கடந்தவங்க எல்லா விஷயங்களிலும் அதீத கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது, உறவுகள் விஷயங்களில், தொழில், வியாபாரம், நண்பர்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளில் கூட சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆசைகளை குறைத்து கொள்ள வேணுங்க. எல்லா வருடங்களிலும் ஆவணி மாதத்தில் அமைதியாக செல்வது ரொம்பவும் நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும். அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிம்ம ராசியை பற்றி பார்த்துட்ருக்குறோம். நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்களா அலுவலகத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்த வேணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளில் வாக்குவாதத்தில் ஈடுபடும் அளவுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புமே இந்த டைமில் இருக்குது. இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் வரைக்குமே நிதானமாக நீங்கள் செல்வது ரொம்பவும் நல்லது. மற்றவங்க உங்களை பேசும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. ஆவணி மாதத்தில் மிகுந்த பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கூட நீங்கள் பார்த்து செயல்படுவது ரொம்பவும் நல்ல விஷயமாக சொல்லப்படுது. சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த அற்புதமான ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகுது? நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சூரியன் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிக்கிறதுனால மனதில் தேவையில்லாத குழப்பமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைப்பது ஒன்றாக நடப்பது வேறாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
குடும்பத்துலேயும் சரிங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அப்படின்னா கூட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பார்த்திங்களா, நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பார். வரவேண்டிய பணமானது உங்களுக்கு கைக்கு வரும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இருந்தால் கூட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செப்டம்பர் 14 வரைக்குமே செவ்வாய் பார்த்திங்களா சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் நிதானமாக செயல்பட வேணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வரவு செலவில் கவனமாக இருக்கிறதுனாலையும் இழப்பை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கும் பணியாளர்கள் இந்த மாதம் முழுவதுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சப்தம ஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் பிள்ளையாரை வழிபட நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்க காத்திருக்கு. எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதமானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்க காத்திருக்காரு. பணவரவை அதிகரிப்பார். நெருக்கடிகளில் இருந்து வந்த மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவோட பார்வைகள் பார்த்திங்களா 3, 5, 7ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால தைரியமுடன் செயல்படும் நிலையானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களோட முயற்சிகளுக்கு சகோதரர்கள் உறுதியாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களோட ஆதரவுமே கூட முழுமையாக கிடைக்கும். குழந்தைகளால் பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. இளம் வயதினருக்கு பார்த்திங்களா நல்ல ஒரு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு அது திருமணத்திலும் கூட முடியும். நண்பர்கள் உதவியால் உங்களோட வேலைகள் அனைத்துமே நடக்கும். கூட்டுத் தொழில் லாபம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகம் அமையும் அப்படின்னா கூட மாதம் முழுவதுமே வார்த்தைகளில் பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேணும். குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. விவசாயிகள் விளைச்சலில் அக்கறை கொள்வதும், தொழிலாளர்கள் தன்னோட பணியாற்றுபவர்களை அனுசரித்து செல்வதுமே ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. சந்திராஷ்டமம் செப்டம்பர் 9, 10ஆம் நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். பரிகாரமாக பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபட மனக்கவலைகள் அனைத்துமே தீர்ந்து பணவரவுமே உண்டாகும், மன மகிழ்ச்சியுமே உண்டாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு தோன்றும். சில பேர்த்துக்கு தேவையில்லாத டென்ஷன், படபடப்பு யானது ஏற்படும். உஷ்ண நோய்கள் உங்களை ஓய்வெடுக்க வைக்கும். ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேதுவும் மனதில் குழப்பத்தையுமே கூட ஏற்படுத்துவார். செயல்களில் நீங்கள் தடுமாற்றத்தையுமே உண்டாக்குவார். அப்படின்னா கூட லாபக்குருவால் எல்லாத்துலேயுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்களுடைய பார்வைகள் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாகும். நினைத்த செயல்களை நடத்தி வைக்கும். குலதெய்வ அருளுமே பெரியவங்களோட ஆதரவுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கோல் செய்யாததை கூட இந்த குலதெய்வமானது உங்களுக்கு செய்யும். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். திருமண வயதினருக்கு பார்த்திங்களா தகுதியான வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளாகவே உங்களுக்கு நல்ல ஒரு தகவலுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் வருமானத்தையுமே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால் பார்த்திங்களா உங்களுக்கு பெருமை ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே தலைமையின் ஆதரவானது முழுமையாக கிடைக்கும். சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புமே கிடைக்கும். பணியாளர்களுக்கு நெருக்கடிகளானது விலகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமானது கிடைக்கும். அதே மாதிரி செப்டம்பர் 10ஆம் தேதி நீங்கள்
சந்திராஷ்டமம் நீங்கள் அந்த நாளில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆவணி மாதத்தில் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன்